तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை, நவமி திதி மதியம் 12:32 வரை உள்ளது. பின் வளர்பிறை தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 3:01 வரை உள்ளது. சித்த யோகம், மேல் நோக்கு நாள். இன்று உலக மகளிர் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, இரவு 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள்: குரு ஓரை காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை. புதன் ஓரை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை. சந்திர ஓரை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஆகும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை காண்போம். மேஷ ராசி. சந்திரன் 3. அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள், தனவரவு தரும் நாள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். சூரியன் 11. அரசாங்க விஷயங்கள் நன்மை தரக்கூடியவையாக முடியும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறும். சிலருக்கு சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவை சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் கற்கும் பாடத்தை விடாமல் படித்துக் கொண்டிருந்தால் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். அதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கமிஷன் வியாபாரிகள் மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் லாபத்தை பெறலாம். சனி 11. இரும்பு சார்ந்த தொழில்கள் ஏற்றம் பெறும். தொழிலாளர்களுடைய நலன் கூடும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்துவோர் லாபம் ஈட்டுவர். நிறுவனங்கள் லாபம் பெறும். வியாபாரிகள் லாபம் பெறுவர். ரியல் எஸ்டேட் தொழில் லாபகரமாக அமையும். நிலத்தில் முதலீடு செய்வோர் லாபத்தை ஈட்டுவர். ராகு 12. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். குடும்பத்தில் சுப விரயம் நடக்க வாய்ப்பு உள்ளது. சிலர் வீட்டினை பராமரிப்பர். சிலர் தங்களுடைய வாகனங்களை பராமரிப்பர். மறைமுக எதிர்ப்புகள் வந்து அகலும். சுக்கிரன் 12. பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பர். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். சந்தோஷம் நிலவும். செய்தொழில் செய்யும் பெண்கள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். குரு 2. இளைஞருக்கு இது ஒரு பொற்காலம், நல்ல காலம். அவர்களுக்கு சம்பாதிக்கும் திறன் கூடும். வேலை வாய்ப்புகள் பெருகும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வங்கி சார்ந்த நிறுவனங்களில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக நடக்கும். செழிக்கும், கொழிக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடும் கமிஷன் வியாபாரிகள் நல்ல லாபம் ஈட்டுவர். வீட்டு மனையில் முதலீடு செய்வோர்
லாபம் ஈட்டுவர். செங்கல் மணல் வியாபாரம் அமோகமாக நடக்கும், லாபம் கூடும். நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் கைகூடும், எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். இந்நாள் பொன்னாளாக அமையும். தனவரவு உண்டு, மனமகிழ்ச்சி கூடும். பரணி. மகாலட்சுமியினுடைய அருள் உங்கள் இல்லத்தில் இருப்பதால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். மகாலட்சுமி அருளால் நீங்கள் தனவரவு பெறுவீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்டமான நாள், அட்டகாசமான நாள். கார்த்திகை. எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். எள்ளென்றால் எண்ணெயாக ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர். செய்தொழில் அமோக லாபம் பெறுவீர். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், முருகபெருமான். சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி. சந்திரன் 2. குடும்பத்தில் சுப விரயம் நடக்க வாய்ப்பு உள்ளது. விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். குரு ஜென்மத்தில் பொன்பொருள் சேர்க்கை உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். எதிலும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. செவ்வாய் 2. எதிர்ப்புகள் தோன்றி அகலும். மனமகிழ்ச்சி கூடும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை ஈட்டும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஆனால் கடன் கொடுக்க கூடாது. நிலத்தில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் பத்திரத்தை படித்து பார்த்து இடத்தை தேர்வு செய்து பின் முதலீடு செய்யவும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்கள். சூரியன் 10. தன லாபம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இன்று எல்லா விதத்திலும் ஏற்றதொரு நாளாக அமையும். சனி 10. செய்கின்ற தொழிலை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். அதனால் வருமானம் கூடும், மேன்மை உண்டாகும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்துங்கள். அதனால் ஏற்றம் பெறுவீர்கள். நிறுவனத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் தொழிலாளர்களுடன் சமரசம் செய்து கொண்டு நிறுவனத்தை நடத்தினால் அமோக லாபம் ஈட்டலாம். அதனால் அவர்கள் உயர் பதவியை அடையலாம். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலமாக இந்நாள் அமையும். புதன் 11. மாணவர்களுக்கு சந்தோஷம் கூடும். கல்வியில் தேர்ச்சி உயர்வர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். உயர் கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 11. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் வியாபாரிகள் லாபம் பார்ப்பர். வியாபாரம் செழிக்கும், கொழிக்கும். எல்லா வகையிலும் லாபம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். கெமிக்கல் வியாபாரத்தில் லாபம் உண்டு. லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரத்தில் லாபம் உண்டு. சுக்கிரன் 11. பெண்களுக்கு இந்நாள் ஒரு பொன்னாள். இது ஒரு பொற்காலம். மனமகிழ்ச்சி கூடும். புதிதாக சில பெண்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாய் இந்நாள் அமையும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நட்சத்திர பலன். கார்த்திகை. திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்துவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு பொன்னாள். நினைத்தது நிறைவேறும்.
தனவரவு இன்று உண்டு. ரோகிணி, எல்லோரையும் உங்கள் வார்த்தையால் கட்டி போட்டு விடுவீர்கள். மற்றவர்களுடைய மனதை குளிர்விக்கும்படி வார்த்தைகளை பேசுவீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. இன்று உங்களுக்கு ஓர் பொன்னாள். மிருகசீரிடம், மற்றவர்கள் கருத்தை அறிந்து செயல்படுவீர்கள். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள் தாயார், முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும், மனமகிழ்ச்சி கூடும், சந்தோஷம் நிலவும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்களுக்கு இந்நாள் ஒரு பொன்னாளாக அமையும். நினைத்ததை சாதிப்பார்கள். புதன் 10. மாணவர்களுக்கு ஏற்றதொரு நாள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண் பிள்ளைகள் நன்றாக படிப்பர். பள்ளியில் முதலிடம் பெறுவர். மாநிலத்தில் முதலிடம் பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். மனமகிழ்ச்சி கூடும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு நாள். இந்நாள் பொன்னாள். எல்லா வகையிலும் தனவரவு உண்டு. வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பிள்ளை பேறு இல்லாத பெண்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும். எல்லா வகையிலும் இந்நாள் பொன்னாளாக பெண்களுக்கு அமையும். குரு 12. சுபவிரயம் குடும்பத்தில் நிச்சயம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். நிதி நிறுவனத்தில் வேலை பார்ப்போர், வங்கியில் வேலை பார்ப்போர் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சினால் அவை நிறைவேறும். தந்தை வழி சொத்தில் வெள்ளங்கம் இருந்தால் அவற்றை பேசி பார்த்து தீர்த்து கொள்ளுங்கள். சனி 9. தொழிலாளர் நலனில் அக்கறையை செலுத்துங்கள். உங்கள் நிறுவனம் வளரும், ஏற்றம் பெறும், தனலாபம் பெறும். நிலத்தில் முதலீடு செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. அவ்விடம் எவ்விடம் பிற்காலத்தில் அதற்கு லாபம் ஈட்டித் தருமா என்று எண்ணி பார்த்து முதலீடு செய்ய வேண்டும். ராகு 10. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள், ஏற்றம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக இருக்கும். வண்ணங்கள் தயாரிக்கும் பெயிண்ட் தொழிற்சாலை லாபகரமாக இயங்கும். எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டாகும். கேது நாளில் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், தொழில் கூட்டாளிகள் மத்தியில், வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் பேசும்போது கவனம் தேவை, நிதானம் தேவை. மன வருத்தம் அடைவதை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். மிருகசீரிடம், எதையும் கடித்து செயல்படுவீர்கள். இன்று பொன்னாள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனலாபம் உண்டு. திருவாதிரை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாரை பற்றியும் நீங்கள் குறை சொல்லாதீர்கள். உங்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புனர்பூசம், தெய்வ அனுகூலம் உண்டு. நினைத்ததை சாதித்து முடிப்பீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தாயார், ஆஞ்சநேயர் மற்றும் சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. கடகராசி.
சந்திரன் 12. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வு நடக்க வாய்ப்புள்ளது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றதொரு நாள் இது. எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி கூடும். உத்தியோகத்தில் மேன்மையுறுவர். செய்தொழிலில் லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும். தர்ம பணிகளில் பெண்கள் ஈடுபடுவார்கள். குரு 11. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. வேலை வாய்ப்பு கூடும். சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடகு கடை வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ராகு 9. சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இருந்தாலும் கடன் கொடுக்க கூடாது. சனி 8. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்துவோர் லாபம் ஈட்டுவர். தொழிலாளருடன் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கினால் வியாபாரிகள் லாபம் பெறலாம். தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும். இரும்பு சார்ந்த தொழில்கள் சுமாரான லாபத்தை தரும். கேது 3. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எதையும் சாதிக்கும் வல்லமை கூடும். ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது காலணி வியாபாரம் சிறப்பாக இயங்கும். ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்களுடைய சமாதிக்கு சென்று வழிபட்டால் பொருளாதார நிலை உயரும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். தனலாபம் இன்று உண்டு. அலைச்சல் கூடுதலாக இருக்கும். கவலை வேண்டாம், அவை கைகூடும். பூசம். எதையும் நிதானித்து செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. இன்று தனலாபம் உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் அவை நிறைவேறும். ஆயில்யம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். நிதானித்து பேசினால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். செய்தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. நிதானம் தேவை. தனவரவு உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். சிம்மராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவர். தாங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பர். தனலாபம் உண்டு. அமோக வருவாய் உண்டு. பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். பெண்கள் ஈடுபடும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். பெண்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் அடைவர். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவர். இந்நாள் ஓர் பொன்னாள். புதன் 8. மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். பெண் பிள்ளைகள் கல்லூரியிலும் பள்ளியிலும் முதலிடம் பெறுவர். கல்வியில் மேன்மையுறுவர். மேல் படிப்பு படிக்க இடம் நிச்சயம் கிடைக்கும். கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபடுவோர் லாபம் ஈட்டுவர். சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஓர் பொற்காலம். இந்நாள் பெண்களுக்கு எல்லா
வளத்தையும் கொழிக்கின்ற நாளாக அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகம் இல்லாத பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். மனமகிழ்ச்சி கூடும். தனவரவு உண்டு. குரு 10 உத்தியோகஸ்தர்கள் இடம் பெயர்வார்கள். லாபகரமாக அமையும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். வருவாய் கூடும். பிரயாணம் செய்து தொழில் செய்யும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அது லாபகரமாகவும் அமையும். செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக இருக்கும். கொடிகட்டி பறக்கும். லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். வாகன ஓட்டுநர்கள் வருவாய் கூடுதலாக பெறுவார்கள். மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் பிள்ளைகள் செவிலியர்கள் ஏற்றம் பெறுவர். தனலாபம் கூடும். வருவாய் கூடும். எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி கூடும். நட்சத்திர பலன் மகம். எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் தொடங்கும் தொழில்கள் லாபகரமாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனலாபம் உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். பூரம். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில பெண் பிள்ளைகள் ஆசிரியர் தொழில் அமர்வார்கள். ஆசிரியர் தொழிலில் பணிபுரியும் பெண் பிள்ளைகள் தாங்கள் விரும்பிய இடத்திற்கு இடம் பெயர்வார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். லாபம் கூடும். உத்தரம். நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தன லாபம் வரும் நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், முருகபெருமான். சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி. சந்திரன் 10 சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் தனலாபம் உண்டு. குரு 9 வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். அதனால் ஏற்றம் பெறுவர். நிதி சார்ந்த நிறுவனங்களிலும் வங்கியிலும் சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் லாபம் பார்ப்பர். சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றதொரு நாளாக அமையும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் பெறுவர். தனக்கு தெரிந்த தொழிலில் ஈடுபட்டால் லாபம் பெறலாம். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ராகு 7 வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அலட்சியம் காட்டக்கூடாது. நாளை பார்த்து கொள்ளும் என்று சும்மா இருக்கக்கூடாது. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக இருக்கும். ஆனால் கடன் கொடுக்கக்கூடாது. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. புதன் 7 மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை முறையாகவும் திறமையாகவும் திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். கமிஷன் வியாபாரம் சுமாரான லாபத்தை கொடுக்கும். கமிஷன் வியாபாரிகள் வாய் வார்த்தையை விடக்கூடாது. நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து தொழில் நடத்தவும் லாபம் கிடைக்கும். சனி 6 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. இரும்பு சார்ந்த தொழில்கள் அமோக லாபத்தை பெறும்.
ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் அமோக லாபத்தை பெறும். செங்கல் மணல் வியாபாரம் அமோக லாபத்தை பெறும். கட்டிட கான்ட்ராக்டாளர்கள் அமோக லாபத்தை ஈட்டுவர். நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வோர் அதிக லாபம் பெறுவர். தொழிலாளர்களுடைய ஊதியம் கூடும். தொழிலாளர்களை அனுசரித்து நடக்கும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் ஈட்டுவர். சூரியன் 6 அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிட்டும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். தந்தை வழி சொத்தில் இருந்த வில்லங்கம் தீரும். பாக பிரிவினை பிரச்சனை நீங்கும். தனலாபம் உண்டு. இன்று ஏற்றதும் நாளாக அமையும். நட்சத்திர பலன் உத்தரம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று தனவரவு உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். அஸ்தம். எதையும் சிந்தித்து செயல்படுவீர்கள். நீங்கள் போட்ட திட்டம் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றமுடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சித்திரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கோபப்படக்கூடாது. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தன லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், அங்காள பரமேஸ்வரி அம்மன், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் ஜெயம் உண்டாகும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. இன்று பணவரவு உண்டு. ராகு 6. செய்தொழில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரத்தில் லாபம் உண்டு. பெயிண்ட் தொழிற்சாலைகள் லாபம் ஈட்டும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சிறப்பாக அமையும். லாபம் பெறும். புதிதாக இளைஞர்கள் தொழில் தொடங்குவார்கள். ஏற்றம் பெறுவர். சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அது லாபகரமாக அமையும். சுக்கிரன் 6. பெண்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். தனக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழிலை தொடங்கினால் லாபம் பெறலாம். வங்கி கடன் உதவி பெறலாம். தனியார் கடன் பெறுவதை தவிர்க்கவும். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து போகவும். குரு 8. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. நிதி சார்ந்த முதலீடுகளில் கவனம் தேவை. பங்கு சந்தையில் ஈடுபட்டால் நஷ்டம் வரலாம். கவனம் தேவை. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. புதன் 6. மனமகிழ்ச்சி கூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் கல்வியில் மேன்மையுறுவர். கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவர். சிலர் மேற்படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். சூரியன் 5. அரசாங்க காரியம் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் ஜெயம் உண்டாகும். நட்சத்திர பலன் சித்திரை. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை, கவனம் தேவை. யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சுவாதி. நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். யாரை பற்றியும் குறை கூற வேண்டாம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு.
பொறுமையை இழக்க வேண்டாம். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், ஷீரடி சாய்பாபா, குரு ராகவேந்தர். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக அமையும். விருச்சிக ராசி. சந்திரன் 8ல், இன்று சந்திராஷ்டமம். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை, வாய் வார்த்தையில் கவனம் தேவை, செய்தொழில் நிதானம் தேவை, பணிபுரியும் இடத்தில் கவனம் தேவை, வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கவனம் தேவை. சுக்கிரன் 5ல், திரவிய லாபம் கூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். குரு 7ல், திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் ஏற்றம் பெறுவர். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். வங்கியில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வங்கியில் பணிபுரிவோர் உயர் பதவி அடைவர். மனமகிழ்ச்சி கூடும். கேது 11ல், செய்தொழில் லாபம் உண்டு. ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், காலனி வியாபாரம் லாபகரமாக அமையும். ஹோட்டல் வியாபாரம், டீ கடை வியாபாரம் லாபகரமாக அமையும். வாகன ஓட்டுநர்கள் ஊதிய உயர்வு பெறுவார்கள். சனி நாளில், வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும், உறவினர்கள் மத்தியிலும், தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும், வாடிக்கையாளர்கள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. கவனத்துடன் பேச வேண்டும். எதிலும் நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள், நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்களை அனுசரித்து செல்லுங்கள். நட்சத்திர பலன். விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனலாபம் உண்டு. அனுஷம். இன்று சந்திராஷ்டமம். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை, வாய் வார்த்தையில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கேட்டை. பிடிவாத குணத்தை தளர்த்துங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனலாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கையம்மன். குலதெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன். சித்தர்கள் வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 7ல், சௌக்கியம் கூடும், மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனலாபம் உண்டு. சூரியன் 3ல், அரசாங்க காரியங்கள் கைகூடும். அரசாங்கத்தில் பணிபுரிவோர் உயர் பதவி அடைவர். ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சனி 3ல், செய்தொழில் அமோக லாபம் உண்டு. நிலம் சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும். இரும்பு சார்ந்த தொழில்கள் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள், நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி கூடும். புதன் நாளில், வயதானவர்கள் பக்தி சுற்றுலா மேற்கொள்வர். மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண் பிள்ளைகள் மாநிலத்தில் முதலிடம் பெறுவர். ராகு நாளில், வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை.
கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் உறவினர்கள் மத்தியிலும் பேசும்போதும் கவனம் தேவை. எல்லோரையும் அனுசரித்து சென்றால் செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கெமிக்கல் வியாபாரம் சிறப்பாக அமையும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம் சிறப்பாக அமையும். கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். சுக்கிரன் நாளில் உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். அதனால் உங்கள் தொழில் மேன்மையிரும். செவ்வாய் 7 புதிதாக சிலர் வீடு மனை வாங்குவார்கள். பத்திரத்தை நன்கு படித்து பார்த்து வில்லங்கம் இருக்கிறதா என்று அலசி ஆராய்ந்து அதன் பின் வாங்கவும். விரயத்தை தவிர்க்கலாம். நண்பர்கள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கலகத்தை தவிர்க்கலாம். கேது 10 விரயத்தை சுப விரயமாக மாற்றுவீர்கள். சிலர் தங்கள் தொழில் நடத்தும் இடத்தை புதுப்பிப்பார்கள். அதனால் செலவினங்கள் கூடும். அது சுப விரயமாகும். நட்சத்திர பலன். மூலம் செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக அமையும். லாபம் கூடும். அதிர்ஷ்டம் இன்று உண்டு. போராடம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் மேன்மையுறுவர். இன்று தனவரவு உண்டு. உத்திராடம் நீங்கள் எதையும் யோசித்து பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கு செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6. வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், ஷீரடி சாய்பாபா, குரு தட்சிணாமூர்த்தி, சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 6 மனமகிழ்ச்சி கூடும். சந்தோஷம் கூடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று அதிர்ஷ்டமான நாள். அட்டகாசமான நாள். ராகு 3 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். கெமிக்கல் வியாபாரத்தில் லாபம் உண்டு. லெதர் இண்டஸ்ட்ரீஸில் லாபம் உண்டு. ஜவுளிக்கடை வியாபாரம் சிறப்பாக அமையும். கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் பார்ப்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனலாபம் உண்டு. சுக்கிரன் 3 சௌக்கியம் கூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். வங்கி கடன் உதவி கிடைக்கும். அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பாளர்கள், அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்கள் லாபம் ஈட்டுவர். பியூட்டிஷியன் தொழில் செய்வோர் லாபம் ஈட்டுவர். திரைத்துறை கலைஞர்கள் லாபம் ஈட்டுவர். சின்னத்திரை கலைஞர்கள் லாபம் ஈட்டுவர். தனலாபம் உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். குரு 5 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு பயணம் செல்வர். அதில் ஏற்றம் உண்டு. லாபம் உண்டு. இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். புதன் 3 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபடுவோர் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. நட்சத்திர பலன். உத்திராடம் நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் உத்தியோகத்தில் மேன்மையுறலாம். செய்தொழில் லாபம் பெறலாம். எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். இன்று தனவரவு உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டு. சில குடும்பங்களில் சுபகாரிய நிகழ்வு உண்டு. திருவோணம் நீங்கள் சாந்தமானவர்கள். விட்டு கொடுத்து செல்வீர்கள். உங்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு.
செய்தொழில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும், நினைத்தது நிறைவேறும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தன லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிநீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான், முருகபெருமான், சிவபெருமான், ஆஞ்சநேயர். கும்பராசி சந்திரன் 5. சில காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை நிறைவேறும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எல்லோரையும் அனுசரித்து போனால் தனலாபம் உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 2. லட்சுமிகரம். பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது, ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் உயர் பதவி அடைவார்கள். புதிதாக தொழில் தொடங்கி ஏற்றம் பெறுவார்கள். வங்கி கடன் உதவி சில பெண்களுக்கு கிட்டும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். ஆகு 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். பெயிண்ட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. புதன் 2. உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும். நல்ல குணம் உடையவர்கள் நீங்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவார்கள். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபட்டோர் தனலாபம் பெறுவர். ஏற்றம் உண்டாகும். மனமகிழ்ச்சி கூடும். சனி ஜென்மத்தில் எதையும் யோசித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்துவதால் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர் ஆரோக்கியத்திலும் நலனிலும் அக்கறை செலுத்துவோர் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். நட்சத்திர பலன். அவிட்டம். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சிக்கு பின் அவை நிறைவேறும். கவலை வேண்டாம். சதயம். மற்றவர்களை நீங்கள் கணிப்பீர்கள். இருந்தாலும் இன்று நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும் நிதானம் தேவை. கவனம் தேவை. தனவரவு இன்று உண்டு. யாரிடமும் கோபிக்க வேண்டாம். பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உங்களை மற்றவர்கள் எரிச்சல் ஊட்டினாலும் நீங்கள் எரிச்சல் அடையாதீர்கள். தனவரவு இன்று உண்டு. செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு சிறப்பாக அமையும். மீனராசி சந்திரன் 4. செய்தொழில் கவனம் தேவை. நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து நடந்தால் செய்தொழிலில் முன்னேற்றம் அடையலாம். புதன் ஜென்மத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் பளிச்சிடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். பிரயாணத்தால் சிலர் லாபம் ஈட்டுவர். நிதானம் தேவை. கவனம் தேவை. சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு. தனவரவு உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பூக்கள் வியாபாரம் செய்வோர் தனலாபம் பெறுவர். டீக்கடை வியாபாரம் தனலாபம் கொடுக்கும். ஓட்டல் வியாபாரம், சைவ அசைவ உணவகங்கள் லாபம் ஈட்டும். குரு 3. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் பணிபுரிய வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை.
செவ்வாய் நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. உங்களை மற்றவர்கள் எரிச்சல் ஊட்டினாலும் நீங்கள் எரிச்சல் அடையாதீர்கள். வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். தன லாபம் பெறுவீர். செய்தொழில் அமோக லாபம் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் மிகுந்த கவனத்துடன் ஈடுபட்டால் நிச்சயமாக தன லாபம் உண்டு. கேது 7 வியாபாரிகள் தங்கள் கணக்கு வழக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, ஐடி போன்ற வரிகளை ஒழுங்காக கட்ட வேண்டும். சந்திரன் 12 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாகவும் சரியாகவும் செலுத்திவிடுங்கள். அதனால் மனமகிழ்ச்சி கூடும். நட்சத்திர பலன் பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் சமாதிக்கு சென்று வழிபட்டால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடையலாம். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சற்று அலைச்சல் கூடுதலாக இருக்கும். கவலை வேண்டாம், பின்னர் காரியம் ஜெயமாகும். உத்திரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாரையும் கோபிக்க வேண்டாம். மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழில் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் ஜெயம் உண்டாகும். ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். யாருடனும் பகைமை பாராட்டாதீர்கள். அமைதியாக பேசுங்கள். அமைதியாக பழகுங்கள். தன லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். பின்னர் ஜெயம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். சித்தர்கள் வழிபாடு ஆஞ்சநேயர், சரபேஸ்வரர் மற்றும் துர்கை அம்மன். 12 ராசி அன்பர்களும் இன்று சனிக்கிழமை ஆதலால் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டால் எல்லா வளங்களும் பெறலாம். நன்றி, வணக்கம்.